புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டதை அடுத்து திராவிடர் கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே 1998ஆம் ஆண்டு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியால் திறந்து வைக்கப்பட்ட பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை நடைபயிற்சி சென்றவர்கள் பெரியார் சிலையின் தலைபாகம் துண்டாகி கீழே விழுந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த தகவலை அறிந்த திராவிடர் கழகத்தினர், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் அங்கு கூடினர். பெரியார் சிலையை உடைத்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் திராவிடர் கழகத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணரை இழிவாக பேசியதற்காக கி வீரமணி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கும் நிலையில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருப்பது இந்த சர்ச்சையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய திராவிடர் கழகத்தினர், மதவாத சக்திகளே பெரியாரின் சிலையை உடைத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். மண் என்பது திராவிட மண், தந்தை பெரியாருடைய மண் என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே காலூன்ற முடியவில்லையே என்கின்ற அந்த அவருடைய அந்த தடுமாற்றத்தில் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய சிலையை நாம் உடைத்துவிட்டால், அகற்றிவிட்டால், நினைவு சின்னங்கள் அத்தனையும் அடைத்து அகற்றிவிட்டால் நாம் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், ஒவ்வொரு கடைசி தமிழன் உயிரோடு இருக்கின்ற வரை தந்தை பெரியாருடைய சிலையை காப்பாற்றுவோம், காக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறா வண்ணம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்து சிறையில் அடைக்காவிட்டால் நாங்கள் இதை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடத்தி இந்த தமிழ்நாடே மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரியார் சிலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை, திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரியார் சிலையை உடைத்து வன்முறையை விதைக்கும் காளிகள் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை விடுத்துள்ள அவர், தேர்தல் களத்தில் தோல்வி பயம் கண்டவர்கள் அமைதியை குலைக்கும் வகையில் ஈடுபடுவது வழக்கம்தான் என்றார். இதுபோன்ற நாசகர சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.